பட்டர் பீன்ஸ் வந்துட்டு சந்தையில வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த பையன உரிக்க சொல்லி குடுத்துருந்தேன். அப்படியே வச்சா வேஸ்ட்டா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே உரிச்சு குடுத்துட்ருந்தான். நான் நைட்டுக்கு போய் டிஃபன் பண்ணிட்டேன். இது சாட்டர்டே எடுத்த விளாக்கு. நைட்டுக்கு வந்துட்டு அவனுக்கு கொஞ்சம் கட்டுரை எழுதுறது வேண்டியதா இருந்துச்சு. ஏன்னா 2 மாசம் பாடம் போயிருக்கேன் இல்லையா? புள்ள எழுதிட்டே இருக்கானேன்னு சொல்லிட்டு, குடு நான் அம்மா எழுதி தரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் எழுதி குடுத்துட்ருந்தேன். டீச்சர்ட்ட கேட்டுட்டு தான் எழுதி குடுத்துருந்தேன். அப்படியே வந்துட்டு இன்னைக்கு சாட்டர்டேயுமே ஸ்கூல் அவனுக்கு கருவாட்டு குழம்பு தான் வச்சுட்ருக்கேன். ரொம்ப நாளாச்சு கருவாட்டு குழம்பு வச்சு. சீலா கருவாடு வாங்கிட்டு வந்திருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த குழம்பு தான் வைக்கிறேன். நான் வந்து எங்க அம்மா இப்படி தான் வைப்பாங்க. எங்க ஊர் ஸ்டைல்ல நாங்க இப்படி தான் வைப்போம். நாங்க மொச்சை போடுவோம் கருவாட்டு குழம்புக்கு. நெறைய பேர் மொச்சப்பயிறு, தட்டைப்பயிறுலாம் போட தான் செய்வாங்க. இருந்தாலும் நான் சொல்றேன். எங்க அம்மா வந்து வறுத்து ஊற வச்சுருவாங்க. நான் வந்துட்டு டைம் இல்லைங்கிறதுனால சும்மாவே ஊற வச்சுட்டேன். நாங்க தேங்காய் பால் ஊத்துவோம் கருவாட்டு குழம்புக்குமே. லாஸ்ட்டா செகண்ட் தேங்காய் பால்ல கொஞ்சமா புளி கரைச்சு, அதிலேயே கருவாட்ட போட்டுருவோம். மீன் குழம்பு கொதிக்கிற மாரிலாம் நாங்க இல்லாம, அதிலேயே போட்டுருவோம். அப்பதான் நல்லா வாசமா இருக்கும். அந்த கருவாடோட வாசனையெல்லாம் அதில இறங்கும். முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டிருந்தேன். கை அப்பப்போ இடையில காமிச்சிருப்பேன். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. அந்த கருவாட்டில பல்லு இருக்கு இல்லையா? அந்த பல்ல வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பல்லு வந்து குத்தி நல்லா ப்ளீடிங் ஆயிடுச்சு. அதுதான் வீடியோவில் காமிச்சிட்ருந்தேன். இந்த பக்கம் சோறு வேகுது. பசங்களுக்கு சப்பாத்தி போட்டு கருவாட்டு குழம்பு கொடுத்துட்டு, நான் வந்துட்டு மதியத்துக்கு 4 லஞ்சு கொண்டுட்டு வரேன்னு சொல்லிட்டேன். டிசி கொடுக்க போனோம். இப்போ தான் டிசி வந்துருந்துச்சு. அதனால் வந்துட்டு நான் கொண்டுட்டு வரேன், நீங்கள் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் நம்ம கொஞ்சம் ஆறாமற பண்ணிக்கலாம் அப்படின்னு. பீட்ரூட்டுக்கு வந்துட்டு நான் ஜீரகத்தூள், சிக்கன் மசாலா போடுவேன். நல்லா வாசனையாகவும் இருக்கும், கொஞ்சம் காரமாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து காஞ்ச மிளகாயும், பச்சை மிளகாயும் சேர்த்தாலுமே பீட்ரூட் அந்தளவுக்கு நம்மளுக்கு காரம் இருக்காது இல்லையா? இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா ருசியாகவும் இருக்கும். லாஸ்ட்டாக சமைச்சு முடிச்சுட்டு லஞ்சுமே எடுத்து வச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நானே ஹஸ்பண்டும். என்னைய திரும்ப வீட்டில் கொண்டுட்டு வந்து விட்டுட்டு தான் அவங்க வேலைக்கு கிளம்புவாங்க. என் பசங்க வந்துட்டு காய்கறி நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஹாஸ்டல் போயிட்டு வந்துட்டு முன்னாடிலாம் எந்த காய்கறியுமே சாப்பிட மாட்டாங்க. நான் எவ்வளோ சத்தம் போட்டு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு பையன் சொல்லியிருந்தான், அம்மா நிறைய மொச்சை போட்டு கொண்டுட்டு வா அப்படின்னு. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. மொச்சையெல்லாம் சாப்பிடுவியாடான்னு கேட்டேன். சாப்பிடுவோம்மா, பிடிக்கும் எனக்கு ரொம்ப அப்படின்னு சொல்லியிருந்தான். கூடவே வந்துட்டு பேட்டப்பளம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதையுமே பொரிச்சு கொடுத்தேன். பேட்டப்பளம், மொச்சை இதெல்லாம் வந்துட்டு சந்தையிலேயே வாங்கிட்டு வந்துட்டேன். முருங்கைக்காயெல்லாம் அங்கேயே வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா ஃபஸ்ட் நாளே வந்துட்டு நான் யோசிச்சு வச்சுட்டேன், இந்த லஞ்ச் தான் பண்ணணும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு பையனுக்கு எடுத்து வச்சுட்டு செகண்ட் பையனுக்குமே எடுத்து வச்சிட்டேன். கொஞ்சம் பாக்ஸ் நிறைய வர்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு கிவி, ஆப்பிள், அப்புறம் வந்துட்டு வாட்டர்மெலன் இதெல்லாம் சேர்த்து கொடுத்துருந்தேன். வாட்டர்மெலன் வைக்கிறத நான் காமிக்கல வீடியோவில். ஏன்னா அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. அதையுமே கட் பண்ணி எடுத்து கொண்டுட்டு போயிட்டேன். லஞ்ச் வந்துட்டு ஃபஸ்ட்டு பையனுக்கு டிசியும் லஞ்சையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் பையனுக்கு கொடுத்துருந்தேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.